தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இதயம் முரளி. வேற லெவல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபில ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கணும் ஒரு ஃப்ரேமும். அந்த ஃப்ரேம பார்த்தாவே போதும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். சாய் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தோட ஒரு பெரிய பில்லரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்ததுங்க அவருடைய ஒர்க். ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப கலர்ஃபுல்லா அத ட்ரீட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா, இதயம் முரளின்னும்போது ஒரு காதல் திரைப்படம். காதல்னும் போதே கலர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கலர்ஃபுல்னஸ எந்த அளவுக்கு காட்ட முடியும். அண்டு வெவ்வேறு நாடுகள்ல போய் எடுத்திருக்காங்க. அந்த எல்லா நாடுகளுடைய அழக கண் முன்னாடி கொண்டு வரது. அண்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள ஒர்க் பண்றது, அங்க ஷூட் பண்றதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க பின்னாடி வந்து ஸ்க்ரீனை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இல்லை க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணி அதை கீப் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இந்த படத்தோட ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் நாசாவில் இருக்க மாதிரியும் அவங்க வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்ததுங்க. அதுக்கு மிக முக்கியமாக அந்த ஓவரால் கிராஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, சினிமோட்டோகிராஃபர் டீமுக்கும் சரி ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது டெக்னிக்கலாக இந்த படம். அண்டு சாங்ஸாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அண்டு இன்னொரு பாட்டு இந்த மாலை டும் மங்களம் டும்டும்னு ஒரு சாங் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு அந்த 2 பாட்டுமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு நல்ல எனர்ஜி ஒன்று கொண்டு வந்தது. அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த நம்ம அதர்வா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டர். நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. பரதேசி படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது இந்த கேரக்டர் என்னன்றது புரிஞ்சுட்டு அந்த கேரக்டராக மாறிடுவார். நீங்கள் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்த பராசக்தியில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ரைட்டர், டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன். அவருடைய லுக்லேயே அப்படியே இருக்கார். ஆகாஷ் பாஸ்கரனாவே இந்த படத்தில் மாறி இருந்தார். அதுதான் அதர்வாவோட பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாரு. கயாடுக்கு இந்த படத்தில் ஒரு மாலில் நம்ம ஆகாஷ் அவர்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதர்வா அவர்களுக்கும் கயாடுக்கும் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த காதலுக்காக எந்தளவுக்கு ஏங்கி இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ என்னவா இருக்குன்னுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு. பிரீத்தி முகுந்தன் சொல்லவே வேணாம். பிளாஸ்ட் படத்துலேயே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பிளாஸ்ட்டாக பார்த்து ரசித்து பயங்கரமாக கொண்டாடிட்டோம். இந்த படத்துலையும் இந்த ஸ்பேஸுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2 கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு இருக்குது. நான் இதை என்னன்றதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா அந்த படத்தோட பெரிய சர்ப்ரைஸாக அது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த 2 கேரக்டரைசேஷனும் அவங்க சின்னதாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த கதையில் ரொம்ப எவிடெண்ட்டாக நல்லா தெரிஞ்சிருந்தது. அது நல்ல ஆக்டரால் தான் அப்படி ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்டு மிக முக்கியமானனா அந்த 2 கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. ஆதித்யா கதிர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய காமெடி நல்லா இருக்குது. அண்டு கோபி சுதாகர்னு நினைக்கிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஓவரால் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா டீமுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்டு டேரக்டராக ஆகாஷ் பாஸ்கரனுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய டீம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட். அந்த எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டும் இந்த ஒரு படத்தில் அகாமடேட் பண்ணி ஒரு படமாக பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, அதனால் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அவங்ககிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு. என்ன இருந்தாலும் ஒர்க்காக பண்ணும் போது அந்த ப்ரெஷர் என்னன்றது தெரியும். அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். பட் எல்லா படங்கள்லையும் ப்ளஸ் இருக்கா மாதிரி மைனஸும் இருக்கும்ல. இந்த படமே வந்து இதயம் முரளின்னு வந்து கண்டிப்பாக அந்த இதயம் படத்தோட ஒரு இம்பேக்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இதயம் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இன்ட்ரோல் பிளாக் பயங்கர பிளாஸ்டாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. சப்போஸ் இதயம் படம் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஓகே, ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் சீக்வன்ஸ், அது ஒரு சின்ன பெயினோட ஒன்று இருக்கும். அது இந்த படத்தோட வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக நான் பார்க்குறேன். நான் கூடுதலான மைனஸ் என்னன்னும் போது ஒரு பையன் எதுக்காக லவ் சொல்ல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது தேவையில்லை. அந்த எமோஷனலாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு தயக்கமும் ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். பட் அவங்களுக்கே அது தெரியலன்னும் போது அந்த ஹீரோ கேரக்டருக்கு மேலேயே ஒரு தப்பு இருக்காமல் இருக்குல்ல. அந்த தப்பை அவர் எப்படி பிரேக் பண்ணுறாரு, எங்கே பிரேக் பண்ணுறாரு, அவர் ஏன் யாரை பற்றியும் நினைக்க மாட்டாருன்னு அந்த கேரக்டர் மேலே ஏகப்பட்ட கேள்விகள் வருது. அதை எல்லாத்தையும் அவர் எப்படி சரி பண்ணார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸ்லாம் அதுக்கு ஒரு பெரிய டைம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்குமோ நினைக்கிறேன். ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்டு நிறைய சர்ப்ரைசஸ் இந்த படத்தில் இருந்தது. ஜொனிட்டா காந்தி நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க படத்தோட செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓவராலாகவே இந்த படத்தில் நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது.
அந்த நல்ல மூமெண்ட்ஸை கரெக்டாக அவங்க கிராக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக அது சேர்க்கும்போது எது அதிகமாக இருக்கணும், எது கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் இந்த கதையில் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்றது தோணுது. அதுதான் இந்த படத்துடைய மைனஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஏன் தயங்குறாருன்றதுக்கான ரீசனை கொஞ்சம் பெருசாக கொடுத்து, அவர் தயங்கின ரீசனை கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த படத்தோட இம்பேக்ட் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எப்படி இதயம் எல்லாரோட இதயத்துலையும் இப்போ வரைக்கும் இருக்கோ அப்படி ஒரு இடத்த இந்த படம் பிடிச்சிருக்கும். இருந்தாலும் இப்போயும் இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஏற்கனவே சொல்லாம மாதிரி மியூசிக்காக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் டெக்னிக்கல் அண்ட் காஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒரு இதயம் மாதிரியான ஒரு ஸ்வீட்டாக ஒரு காமாக ஒரு படம் ஆரம்பிச்சு தானே எனக்கு இந்த ஹை பாயிண்ட்ஸ் பயங்கர பேங்கராக வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் அப்படிலாம் வேணாம். ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஒரு சில பேர்லாம் வந்து சும்மாவே ஒரு இடத்த அப்படியே உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சாஃப்டான ஒரு மைண்ட் செட்டை தரும். அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க, அப்படி ஒரு ட்ரான்ஸ் மோடுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதில் டவுட்டே கிடையாது. இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். பாய்.